இயேசு கிறிஸ்து எப்படி பிரதான ஆசாரியராக செயல்படுகிறார் என்கிறதை குறித்து எபிரேய ஆசிரியர் அன்றைக்கு இருந்த எபிரேய மக்களுக்கு விளக்கப்படுத்துகிறதை பார்த்தோம். காரணம், அன்றைக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவிடத்திலே, அதாவது கிறிஸ்தவத்திலே வந்த பிறகும் திரும்பி பழைய அந்த யூத மார்க்கத்துக்கு திரும்பி செல்லக்கூடிய நிலையிலே சிலர் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே யூதர்கள் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள். காரணம், அவர்களுக்கு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், அவர்களுக்கு வருடந்தோறும் பலி செலுத்தக்கூடிய முறைமை இருக்கிறது, பண்டிகை இருக்கிறது. அது எல்லாம் யார் கொடுத்தது? கடவுளே கொடுத்தார். மோசையின் வழியாக கடவுளே கொடுத்தார். அப்படி இருக்க திடீரென்று இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னால் அப்போ இது எல்லாம் என்னது, பொய்யா என்கிறது போல ஒரு பல்வேறு விதமான ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி மக்களை குழப்பக்கூடிய நிலைமையில் இருந்தபடியால் எபிரேய ஆசிரியர் ஒவ்வொரு காரியங்களாக அவர்களுக்கு விளக்கப்படுத்தி கொண்டே வருகிறார். அதிலே தான் இயேசு கிறிஸ்து மோசையை காட்டிலும் பெரியவர், இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை காட்டிலும் பெரியவர் என்கின்ற அந்த காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டே வருகிறார். அந்த அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக தேவன் வைத்தார். எப்படி ஆரோனை அழைத்து பிரதான ஆசாரியராக நியமித்தாரோ அதே போலத்தான் தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் பிரதான ஆசாரியராக மாற முடியாது. அந்தபடி இயேசு கிறிஸ்துவையும் ஆண்டவர் அழைத்து அவரை பிரதான ஆசாரியராக வைத்திருக்கிறார் என்கிறதை குறித்து தீர்க்க தரிசனமே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே மெல்கிசேதேக்கு இந்த லேவி கோத்திரத்தை சார்ந்தவர் அல்ல. இப்போ மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு முந்தைய ஒரு நபர். ஆபிரகாமே அந்த மெல்கிசேதேக்கு தான் தசபாகம் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். இப்போ ஆபிரகாமை காட்டிலும் ஒரு மூத்த நிலைமையில காணப்படக்கூடிய நபர். அப்படி இருக்கும்போது அதே அந்த அந்த மெல்கிசேதேக்கு எப்படி ஆசாரியராக மாறினார்? அதே போல அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்துவும் ஆசாரியராக மாறுவார் என்று சொல்லி சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து தான் அந்த மெல்கிசேதேக்கின் படியான ஆசாரியர் என்று சொல்லி இங்க எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். எப்படி அது எப்படி நடத்தப்பட்டது என்று சொல்லி தொடர்ந்து பார்க்கும்போது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளோரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராக மாறி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தரிக்கப்பட்டார் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஒரு நீண்ட காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து இங்கே மனிதனாக இருந்த போது அவர் என்ன செய்தார்? தான் மாம்சத்தில் இருந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து அந்த தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணி அதை எடுத்து அப்படி கொண்டு வராமல் அதை அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறினார். அப்படி மனுஷ சாயலாக மாம்சத்தில் இருந்த நாட்களிலே என்ன பண்ணினார்? தம்மை மரணத்திலின்றி ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார். மத்தேயு 26:39 சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பம் பண்ணுகிற அந்த காரியத்தை பார்க்க முடியும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஏன் அந்த காரியத்தை திரும்ப திரும்ப 3 முறை சித்தாக நாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பண்ணும்போது அவர் ரொம்ப வருத்தத்திலே அல்லது துக்கத்திலே இருந்தவராக காணப்படுகிறார். காரணம் ஏனென்று சொன்னால், முதன்முறையாக அவர் நாளைய தினத்தை எண்ணி பார்க்கும்போது தேவனை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. இதுவரைக்கும் தேவனோடு பிதாவோடு கூட இருக்கக்கூடியவர் பிதாவை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழல் வரப்போகிறதை எண்ணி இந்த கண்டிப்பாக நடந்தாக வேண்டுமா, நீங்க வேறு ஏதாவது வாய்ப்பு இருந்தாலும் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அந்த பிதாவோடுள்ள அந்த உறவு துண்டிப்பதை ஏற்க இயலாது, அதை எண்ணி பார்க்கவே முடியாதவராக கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் வேண்டுதல் செய்கிறார்.
வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்போ அவர் 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 எப்படி வேண்டுதல் செய்கிறார்? அவருக்கு பயபக்தி இருந்தது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே வேண்டுதல் இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்யும் போது அவரிடத்திலே பயபக்தி இருந்தது. அந்த பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. அதோடு நிற்கவில்லை. அவர் குமாரனாக இருந்தும், தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருந்தும் அவர் என்ன செய்யவில்லை? அது கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் பாடுபட்டார். அந்த பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பதாக தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாக மாறினார். இங்கே இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தபோது, மனிதனாகவே இருந்தபோது அவர் அடைந்த அந்த பிரச்சனை ஒரு இக்கட்டான ஒரு பிரச்சனை. எல்லாம் மனிதர்களுக்காக பாடுபட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் அது அந்த சம்பவம் நடக்க போகும்போது பிதாவை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழல் வருகிறது என்கிறதை அறிந்த இயேசு இது அது அது தாங்க முடியாதவராக பிதாவிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்படி விண்ணப்பம் பண்ணும் போது அவரிடத்திலே பயபக்தி இருந்தது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே பயபக்தி இருந்தது. மாறாக எனக்கு நாளைக்கு ஒரு விபரீதம் நடக்க போகிறது, அந்த விபரீத நடக்காமல் தடுக்க வேண்டும் என்கிற முனைப்பு இல்லை. மாறாக பிதாவிடத்தே பயபக்தி இருந்தது. அதாவது இயேசு கிறிஸ்து மனிதனாக இருக்கும்போது, அதாவது மனிதன் எந்த இடத்துல தோற்று போனானோ அந்த அப்படிப்பட்ட சூழல் இயேசு கிறிஸ்துவுக்கு வரும்போது தோற்று போகாமல், ஒரு மனிதனாக இருந்து கொண்டு தோற்று போகாமல் இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு மனிதர்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன? அன்னைக்கு ஆதாம் எந்த இடத்துல தோற்று போனான்? ஆதாமுக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்திருந்தார். அங்கே ஆண்டவரோடுள்ள உறவு துண்டிக்கப்படவும் இல்லை. ஆனாலும் ஒரு கட்டத்திலே சாத்தானுக்கு செவி கொடுத்த அந்த மனைவியுடைய பேச்சை கேட்டு ஆண்டவருக்கு விரோதமான அந்த கீழ்ப்படியாமையிலே இறங்கினான். அங்கே அந்த இடத்திலே கடவுளுக்கு பயப்படுகிற அந்த பயபக்தி குறை விட்டு போனது. அப்போ எதுவாக இருந்தாலும் சரி, நீ இப்படி சொல்லுகிற, நான் ஆண்டவரிடத்துல கேட்டு விட்டு ஆண்டவரை கன்சல்ட் பண்ணுவோம் என்று சொல்லி இருக்கலாம். ஒருவேளை எனக்கு குழப்பமாக இருக்கிறது என்றே வைத்துக் கொள்ளும். குழப்பமாக இருக்கிறது என்றால் நான் இந்த இடத்துல நான் முடிவெடுக்க மாட்டேன், நான் கடவுளிடத்திலே வைத்துக் கொள்கிறேன். காரணம் என்னது? சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் என்னது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கடவுள் சந்திக்க வருவார். அப்பொழுது என்னது பேசியிருக்கலாம். இப்படி ஒருத்தன் வந்தா, ஒரு சர்ப்பம் வந்து இப்படி எல்லாம் பேசிச்சு ஆண்டவரே அப்படி சொன்னா முடிந்து போய்விட்டது, அதுக்கு ஆண்டவர் பார்த்து கொள்ளல. அந்த இடத்துல ஒரு பயபக்தி இல்லாமல் போனது நிமித்தம் அங்கே ஒரு தோல்வி நடந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நாளைய தினத்திலே அவர் எதிர்பார்க்க முடியாத, இதுவரைக்கும் சந்தித்திராத ஒரு பிரச்சனை வரப்போகிறது, பிரிவு, மரணம். அப்போ இதிலும் இப்படிப்பட்ட பிரச்சனையிலே என்ன செய்திருக்கலாம்? இல்ல இந்த பிரச்சனை எனக்கு வேண்டவே வேண்டாம், நல்லது, இந்த இடத்துல வாபஸ் வாங்குற, வந்த நோக்கத்தை வாபஸ் வாங்குற, இதெல்லாம் என்னால தாங்க முடியாது என்று சொல்லி பின்வாங்கி இருக்கலாம். ஆனால் அவர் சொல்ல அப்படி செய்யவில்லை. ஒரு முறை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடத்திலே சொல்வார், நான் பிதாவிடத்துல வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை இங்கே அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று கேட்பார். அப்போ ஆண்டவர் நினைத்திருந்தால் என்னது, அதை தவிர்த்திருக்க முடியும். ஆனால் பிதா எதற்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவர் கீழ்ப்படுகிறார். அது பயபக்தியை இங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த பயபக்தி நிமித்தம் அவருடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறது, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்றால் வேண்டுதல் கேட்கப்பட்டு. அப்போ இயேசு கிறிஸ்துடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. மாறாக இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார்? பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது என்கின்ற அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அப்படி கேட்கப்பட்டது. அவர் தேவனுடைய குமாரனாகவே இருந்தும் அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்து இங்கே பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க இயேசு கிறிஸ்து என்ன பாடுகள் பட்டார்? அவர் முதலாவது எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து இங்கே வாழ்ந்த போது நிராகரிக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார், அடிகள் பட்டார்.
சிலுவை மரணம், இவை எல்லாவற்றிலும் அவர் எந்த எதிர்ப்புமின்றி குற்றமின்றி முழுமையான கீழ்ப்படுதலை வெளிப்படுத்தினார். கீழ்ப்படுதலை வெளிப்படுத்தினார். கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப கற்றுக்கொண்டார் என்றால் அதற்கு முன்பதாக கீழ்ப்படியாமல் இருந்துவிட்டு இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்துட்டு அடுத்து கீழ்ப்படுதலை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டாரா? இங்கு ஒரு கேள்வி வரலாம். அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியாமல் இருந்தாரா? இல்லை. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் படித்தோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், ஆனால் அவர் பாவமில்லாதவராக இருந்தார் என்று சொல்லி, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராக இருந்தார். அவர் கீழ்ப்படியாதவராக ஒரு காலம் இல்லை. அப்புறம் இப்படி கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தார். கீழ்ப்படியாதவர்களுக்கு தான் கொஞ்சம் இப்படி கீழ்ப்படியணும் என்று சொல்லி கொடுத்து கற்பிக்க வேண்டியிருக்கும். அப்படித்தானே? இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே கீழ்ப்படுதல் கற்றுக்கொள்ளுதல் என்று ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? அவர் முன்பே கீழ்ப்படியாதவர் அல்ல. அவர் தெரிந்து கொண்டது பரத்திலிருந்து வரும்போது அவர் கீழ்ப்படுதலை தெரிந்து கொண்டுதான் வந்தார். பிலிப்பியர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிந்தவராகி முழுமையாக எல்லா இடத்திலும் அவர் கீழ்ப்படிந்தார். அப்படி இருக்க ஏன் எபிரேய ஆசிரியர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து இங்கே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லும் போது அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் அதை நிறைவேற்றினார். இப்ப உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்து 30 வயதிலே இஸ்ரவேலுக்கு வெளிப்பட்டு தன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவருக்கு இப்போ இன்றைக்கு இருக்கிற அந்த மரணம் என்கின்ற சோதனை வந்ததா? வரவில்லை. அப்போ அந்த மரணம் என்கின்ற சோதனை வரவில்லை. அப்போ வரும்போது அதை அதிலே அந்த சோதனையிலே இறங்கி அந்த கீழ்ப்படுதலை காண்பிக்கிறார். ஞானஸ்நானம் எடுக்கிறதற்கு முன்பதாக வரைக்கும் பிசாசினால் அந்த சோதிக்கப்படுதல் என்கின்ற அந்த நிகழ்வு 3 சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலும் லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு இப்படி எல்லாம் சோதித்தாங்க. கல்லுகளினாலே அப்பங்களை உண்டாக்கி சாப்பிடும், தேவாலயத்தில் உப்பரியிலிருந்து கீழே குதியும், உயர்ந்த மலையின் மேலே நிறுத்தி என்னை பணிந்து கொண்டால். அப்ப அந்த சோதனை எப்போது வருகிறது? ஞானஸ்தானம் எடுத்த பின்பு உபவாசம் போயிட்டு வந்த பிறகு இது நடக்கிறது. அதற்கு முன்பதாக இந்த இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்ததா? வரவில்லை. அப்போ இந்த சிச்சுவேஷன் வந்த பிறகுதான் இதை கற்றுக்கொண்டு இதை நிறைவேற்றினார். அப்போ இப்படி ஒவ்வொரு கட்டமாக அந்தந்த நிகழ்வுகள் வரும்போதுதான் அதை கற்றுக்கொண்டு நிறைவேற்றினார் என்கின்ற அர்த்தத்தில், அதாவது கற்றுக்கொண்டு என்று சொன்னால் அதற்கு முன்பதாக அவர் கீழ்ப்படியாதவராக இருந்தார் என்ற அர்த்தத்தில் அல்ல, ஒவ்வொரு அனுபவத்தின் வாயிலாகவும் தன்னுடைய கீழ்ப்படுதலை காண்பித்தார் என்கிற அர்த்தத்திலே இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். அப்போ அவர் மனிதராக பிறக்கிறார். அப்போ அது ஒரு கீழ்ப்படுதல். தேவனாக இருக்கிறவர், பிதாவுக்கு சமமாக இருக்கிறவர் இங்கே மனிதராக அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனாக பிறக்கிறார். தேவர்களை காட்டிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட ஒரு நிலை, அந்த இடத்துல பிறக்கிறார். அது ஒரு கீழ்ப்படுதல். அடுத்ததாக துன்பங்களை அனுபவிக்கிறது, அடுத்து சோதனைகளை சகிக்கிறது, அடுத்து மரணத்தை எதிர்கொள்ளுகிறது, அடுத்து அந்த பிதாவுடைய உறவு துண்டிக்கப்படுகிற சூழ்நிலைக்கு தன்னை ஒப்பு கொடுப்பது. அப்போ அது ரொம்ப மிகவும் போராட்டமான ஒரு சூழ்நிலை. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு வந்தார். ஆனால் கடைசியில் அவருக்கு மிகவும் போராட்டமான சூழ்நிலை எதுவாக இருந்தது? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி கூடுமானால் அதை நீங்கும்படி செய்யும் என்கிறதான் அவருக்கு மிக போராட்டமாக இருந்தது. ஏன்? அடுத்த நாள் சிலுவையில் நின்று கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. அப்ப அதுதான் அவருக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனாலும் அதையும் என்னது கீழ்ப்படுதலை அங்கே கற்றுக்கொண்டு கொண்டார், அதை நிறைவேற்றினார் என்பதை பார்க்கிறோம். இப்ப கீழ்ப்படுதலை பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அப்ப பாடுபடும் போது கீழ்ப்படுதல் அங்கே நிறைவேறுகிறது, கீழ்ப்படுதல் அங்கே நிவர்த்தியாகிறது. அப்போ இது
ஏற்கனவே கீழ்ப்படியாத நிலையிலிருந்து கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு வருகிறது என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டதல்ல. ஏற்கனவே நடக்காத ஒன்று அடுத்து நடக்கும் போது அதிலே என்னது தன்னுடைய கீழ்ப்படுதலை காண்பித்தல் குறித்ததாக இருக்கிறது. அப்போ எல்லா விதத்திலும் கீழ்ப்படுத்து அதிலே பூரணராகிறார். கடைசியில் என்னது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அங்கு அந்த கீழ்ப்படுதல் பூரணப்படுகிறது. சாகிற வரைக்கும் கீழ்ப்படிதல், எந்த இடத்திலும் கீழ்ப்படுதல் மிஸ் ஆகவில்லை. அதான் பூரணரான பின்பு. அது எப்பொழுது பூரணராகிறது? எல்லாவற்றிலும் கீழ்ப்படுதல். ஏனென்றால் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூரணராகிறது என்றால், ஒருவேளை இயேசு கிறிஸ்து என்னது மனிதனாக பிறந்தார், கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். வளர்ந்தார், மனிதனாக எந்த பாவம் இல்லாமல் வளர்ந்தார், இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து பாவம் இல்லாமல் வளர்ந்தார். சோதனைகளை ஜெயித்தார், கீழ்ப்படிந்து சோதனைகளை ஜெயித்தார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த மரணத்துக்கு ஒப்புவிக்க சம்மதி, அது மட்டும் என்னால் தாங்க முடியாது என்று சொல்லி அந்த இடத்துல கீழ்ப்படியாமல், இல்ல நான் இந்த வாபஸ் வாங்கிக்கிறேன், திரும்பி நான் கடவுளாகவே இருந்து விடுகிறேன் என்கிற நிலைமைக்கு போயிருந்தால் அந்த இடத்துல கீழ்ப்படிதல் பூரணமாயிருக்காது, பாதியில நின்று இருக்கும். அப்ப அவ்வளவு நேரம் கீழ்ப்படிந்தார் தானே. அப்போ ஆனால் அது முழுமையானது கீழ்ப்படுதல் அல்லவா. அப்போ கீழ்ப்படுதல் பூரணர் என்று சொல்லும் போது கடைசியிலே மரண பரியந்தம் முழுவதுமாக கீழ்ப்படிந்தது, மரணம் வரைக்கும் அப்படி எந்த இடத்திலும் தவறாமல் கீழ்ப்படிந்தார் என்கிறதை குறிக்கும்படியாகத்தான் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூரணரானார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படி பூரணரான பின்பதாக எந்த இடத்திலும் அவர் கீழ்ப்படுதலே மிஸ் ஆகவில்லை. அதாவது கீழ்ப்படுதல் என்றால் பிதா எந்த திட்டத்தின் அடிப்படையை அனுப்பினாரோ அந்த திட்டத்திற்கு அப்படியே கீழ்ப்படிந்தார், எந்த இடத்திலும் பிசகவில்லை. ஒரு இடத்துல சிலுவை மரணத்திலே மட்டும் விண்ணப்பம் வைக்கிறார், என்னால் இதை தாங்க முடியவில்லை, பிரிவை தாங்க முடியாது என்று சொல்லி, அதுவும் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் நடக்கட்டும் என்றுதான் அங்க என்னது பிதாவின் விருப்பத்துக்கு தன்னை விட்டு விட்டார். அப்ப அங்கேயும் கீழ்ப்படுதலை காண்பிக்கிறார். அப்ப அந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார், பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூரணராகிறார். அப்படி பூரணராகி அப்படி கீழ்ப்படுகிற யாவருக்கும் பூரணரான பின்பதாக தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து பூரணராகி விட்டார், மனிதனாக வந்து பூரணரானார். அதான் இங்கே முக்கியம். இயேசு கிறிஸ்து இங்கே மனிதராக இருந்து மனிதர் சார்பிலே எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து பூரணராக இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பவர் இருக்கிற, அத்தாரிட்டி இருக்கிறது, என்ன தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும். இங்கே தமக்கு கீழ்ப்படுகிற என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து இப்ப என்ன சட்டம் வைத்திருக்கிறார்? என்னை விசுவாசிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர் தான் அவருக்கு கீழ்ப்படுதல். தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் முழுமையான முடிவில்லாத நித்தியமான ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணமானார். யார்? இயேசு கிறிஸ்து. அப்படி காரணமாகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமந்தரிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து எப்படி பிரதான ஆசாரியர் ஆனார்? கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிறவர்களை நித்திய ரட்சிப்புக்கு காரணராகும் பொருட்டாக இங்கே பிரதான ஆசாரியராக மெல்கிசேதேக்கின்படியான பிரதான ஆசாரியராக காணப்படுகிறார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரத்திலே இருக்கிறார். வலது பாரத்தில் இருந்து என்ன செய்கிறார்? பிரதான ஆசாரியரோட வேலை என்ன? மத்தியஸ்தம். பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியருடைய வேலை என்ன? இங்க ஒரு கூட்ட மக்கள் பாவம் செய்கிறார்கள், அந்த பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசிரியர் அவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆகவே அவர்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் முதலாவது தங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி தேவனுக்கு சந்நிதியிலே போக வேண்டும். அதன் பிறகு இந்த மக்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி அந்த பலியை கொண்டு அங்கே பரிசுத்த ஸ்தலத்திலே போக வேண்டும். அப்போ இங்க பிரதான ஆசிரியரோட ரோல் என்னது? இந்த பாவம் செய்த மக்களுக்காக ஒரு பிராயச்சித்தம் செய்து தேவனிடத்திலே நிற்பது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்கிறார். இயேசு கிறிஸ்து வலது பாரத்திலே உட்கார்ந்து என்ன செய்கிறாராம்? யோவான் அதை குறித்து 1 யோவான் புத்தகத்திலே சொல்லுவார். ஒருவன் பாவம் செய்தால் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லுவார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம், என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, உலகத்தின் சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பலியாக இருந்து அந்த பலியை
செலுத்தக்கூடிய பிரதான ஆசாரியராக இருந்து பிதாவிடத்துல பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி பிரதான ஆசாரியர்? அவர் பூரணராகி, அப்ப இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலே நிற்கக்கூடிய ஒரு மனிதனாகவே, கடவுள் என்கின்ற ஸ்தானத்திலே அல்ல, ஒரு மனிதனாக, மனிதர் சார்பிலேயே தேவனிடத்திலே போய் நிற்க முடியும். காரணம், அவர் பூரணர், முழுமையாக கீழ்ப்படிந்தார், ஒரு பாவம் இல்லாதவராக இருக்கிறார். மனிதனாக பிறந்து ஒரு பாவம் இல்லாத இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்ப அவர் என்ன செய்ய முடியும்? தேவனுக்கு முன்பாக நின்று பேச முடியும், மனிதர்களுக்காக பேச முடியும். மேலும் அவர் தண்டனையும் ஏற்றிருக்கிறார், செய்யாத குற்றத்துக்கு தண்டனையும் ஏற்றிருக்கிறார். ஆகவே அந்த தண்டனையை காட்டி நம்முடைய தண்டனையை ரத்து செய்ய முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். இது மெல்கிசேதேக்கின் முறையான ஒரு பிரதான ஆசாரியர். அது என்ன மெல்கிசேதேக்கின் முறைமை என்கிறதை குறித்து அடுத்தடுத்த வாரங்கள்ல நாம் பார்க்கலாம். காரணம், அடுத்தடுத்த அதிகாரங்கள்ல தான் இங்கே எபிரேய ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறார். ஏன் இந்த அதிகாரத்தில் எழுதவில்லை, இந்த இடத்துல ஏன் எழுதவில்லை, கொஞ்சம் கழித்து எழுதுகிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால் அதுக்கான விளக்கத்தையும் இங்கே சொல்லுகிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமந்தரிக்கப்பட்டார். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாக பேசலாம், இன்னும் விரிவாக பேசலாம். அது எப்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரானார், அது என்ன விதமான முறைமை என்கிறதை நாம் இன்னும் விஸ்தாரமாக பேசலாம். என்ன பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால், அன்றைக்கு இருந்த எபிரேய மக்களை பார்த்து இந்த எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், ஏன் நான் இப்பொழுது பேசவில்லை, விரிவாக விளக்கமாக இந்த மெல்கிசேதேக்கை பற்றி பேசலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் கேள்வியில் மந்தமானவர்களாக இருக்கிறீர்கள். அதாவது உங்களுக்கு விளக்கி சொல்வது கடினமாக இருக்கிறது. நீங்கள் கேட்கிற திராணி உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த பக்குவம், கேட்கிறதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை. ஆகையால் அதை உங்களுக்கு விளக்கப்படுத்தி சொல்வது அரிதாக கடினமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏன் அவர்களுக்கு விளக்கம் படுத்துவது அரிதாக இருக்கிறது? காரணம், அவர்கள் கேட்பதை அளவு விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து பல முறை இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறதற்கு காதுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதை இயேசு கிறிஸ்து உவமைகள் வழியாக கூட சொல்லியிருக்கிறார். மத்தேயு 11:15 கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். 13:9 சொல்லுகிறார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்பதாக சொல்லுகிறார். மத்தேயு 13:43 சொல்லுகிறார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இப்படி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பல இடங்கள்ல இயேசு கிறிஸ்து கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி இருக்கிறார். கேட்கிறதற்கு ஒரு விருப்பம், நாம் கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை கூட அப்படித்தான் இருந்தது. இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்லுகிறார். ஒருத்தன் வந்து விதைக்கிறவன் விதைக்கிறான். சில விதைகள் கற்பாறை இடங்களிலே விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது, சில விதைகள் நல்ல விதத்திலே விழுந்தது என்று சொல்லி அவர் பேசுகிறார். பேசி முடித்த உடனடியாக கேட்ட மக்கள் எல்லாரும், நல்ல நிலத்திலே விளந்தது என்னது, முளைத்து பலன் கொடுத்தது, மற்ற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்தது போய்விட்டது என்றெல்லாம் சொல்லுகிறோம். சில விதைகள் வழி அருகே விழுந்தது. அந்த கதை முடிந்தது, எல்லாரும் போய்விட்டார்கள். ஆனால் கொஞ்சம் வெகு சொற்பமான அவருடைய சீடர்கள் மட்டும் என்ன, அந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து, ஆண்டவரே இது எதற்காக சொல்லி, எதனுடைய நோக்கம் என்ன, எங்களுக்கு சொல்லித்தாரும் என்று சொல்லி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாக்கி எல்லாம் என்னது, கதை இது நல்ல கதையா இருக்கு, அடுத்த என்ன சொல்ல வர்றாரு என்று சொல்லி அவர்களாகவே ஒரு அர்த்தத்தை புரிந்து கொண்டு போனார்கள். ஆனால் மிக மிக சொற்பமான மக்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து கேட்டார்கள், ஆண்டவரே இது எதை பற்றிய இதை சொன்னீர் என்று சொல்லி ஆண்டவர் இடத்திலே வந்து கேட்டார்கள். பாருங்கள், மார்க்கு 4:10 அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமை குறித்து அவரிடத்திலே கேட்டார்கள். அப்ப பாருங்கள், கொஞ்சம் பேர் தான், அவருடைய சீடர்களும் கொஞ்சம் பேர் மட்டும் வந்து கேட்கிறார்கள். இதை பற்றி இதனுடைய கருத்து என்ன என்று சொல்லி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன பதில், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. யாருக்கு அருளப்பட்டது? கேட்கக்கூடிய ஆர்வம். இந்த கதையை கேட்டுவிட்டு போனார்கள் அல்லவா, அவர்களுக்கு அல்ல.
அதனுடைய பொருளை அறிய வேண்டும், இன்னும் தீவிரமாக கேட்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆகவே உங்களுக்கு அருளப்பட்டது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவது என்பதாக சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அந்த உவமையோட கருத்துக்கள் எல்லாம் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு கடைசியாக முடித்தது என்பதாக சொல்லுகிறார். 23 மார்க் 4:23 கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், நீங்கள் கேட்கிறதை காதாலே கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் எந்த அளவுக்கு கேட்கிறீர்களோ அந்த அளவுக்குத்தான் தேவ ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். வாயால் கேட்கிறது இல்ல, நம்ம ஒரு இடத்துல எனக்கு என்ன தான் அந்த கேட்கிறது, காதல் கேட்கிறது. கேட்கிற உங்களுக்கு, உங்கள் காதுகளால் கேட்பதற்கு வாஞ்சை இருக்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும், அதிகமான வெளிப்பாடுகள் கொடுக்கப்படும் என்கிற அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது. அப்போ ஆகவே தான் வேதாகமத்திலே பல இடங்களிலே கேட்க வேண்டும், கேளுங்கள், அதாவது வாயில் திறந்து கேளுங்கள் அந்த அர்த்தத்தில் இல்ல, காதுகளால் உங்கள் காதுகளை திறந்து கேளுங்கள் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்திலே கூட நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கேட்க ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே நாம் கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். யாக்கோபு 1:19 சொல்லுவார், யாக்கோபு என் பிரியமான சகோதரரே கேட்கிறதற்கு யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். நம்முடைய காதுகளை திறந்து கடவுளுடைய வார்த்தையை, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்கிறதை கேட்கிறதற்கு, சத்தியத்தை கேட்பதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். பேசுகிறதற்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையாக யோசித்து பேச வேண்டும், எடுத்தோம் கழுத்தோம் என்று பேசக்கூடாது. ஆனால் கேட்கிறதற்கு என்ன செய்ய வேண்டும்? தீவிரமாக இருக்க வேண்டும். கோபிக்கிறதற்கு மிக மிக தாமதமாக இருக்க வேண்டும். இப்ப கோபம் வருகிறது, உடனே கோபப்படக்கூடாது. இந்த கோபம் நியாயமா என்று சொல்லி ரொம்ப யோசிச்சு ரொம்ப யோசிச்சு தாமதமாகத்தான் கோபமே படணும். எதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும்? கேட்பதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும், பேசுவதற்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும், அதே வேளையில் கோபப்படுவதற்கு மிக மிக தாமதமாக இருக்க வேண்டும். ஆனா நம்ம எல்லாம் நேராக உள்டாக பண்ணும். கோபப்படுவதற்கு உடனடியாக எடுத்தோம் ரியாக்ட், தீவிரப்படுவோம். பேசுறதற்கு தீவிரப்படுவோம். ஆனால் கேட்கறதற்கு மிக மிக பொறுமையாக இருக்கும். டைம் எல்லாம் கிடைச்சு ரொம்ப ஃப்ரீயா இருந்தா மட்டும் கேட்கலாம். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அப்படியாக இங்கே யாக்கோபும் சொல்லுகிறார். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இங்கே எபிரேய ஆசிரியரும் சொல்லுகிறார், நீங்கள் என்னது காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்க உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லப்பட்ட அந்த காலத்தை பார்த்தால், உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அந்த இவ்வளவு காலம் பல பிரசங்கங்கள் சொல்லப்பட்டது, அது நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அப்போ இந்த காலத்தை எல்லாம் பார்த்தா நீங்க எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க போதகர்களாக மாறி இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அப்போ பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அடிப்படை உபதேசம், பேசிக். இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர், அவர் மூலமாகத்தான் மீட்பு என்கின்ற அது பேசிக். அதை மறுபடியும் உங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டிய அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க. அப்போ காலத்தை பார்த்தால் போதகர், அப்போ எந்த அளவுக்கு இவங்க கேட்டிருக்கிறாங்க? அதுதான் இங்க எபிரேயர் சொல்லுகிறார், மெல்கிசேதேக்கை பற்றி நான் விஸ்தாரமா பேசலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, உங்கள்கிட்ட என்ன இல்லை? கேட்கக்கூடிய திறன் இல்லை, கேட்கக்கூடிய என்ன இல்லை, அந்த அளவுக்கு உங்களுக்கு வாஞ்சை விருப்பம் எதுவும் இல்லை. மந்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், கேள்வியில் மந்தமுள்ளவர்களாக இருக்கு. ஆகையால் என்னது, மெல்கிசேதேக்கை பத்தி விளக்க பண்றது ரொம்ப கடினம், அரிதாக இருக்கிறது. ஆனா காலத்தை பார்த்தா நீங்க போதவர்களாக இருக்க வேண்டும். இப்ப என்னது, மறுபடியும் அந்த அடிப்படை சத்தியத்தையே மறுபடியும் நான் உங்கள்கிட்ட சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க என்பதாக சொல்லுகிறேன். நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல. ஒரு குழந்தை இருக்கிறது, குழந்தை என்னது, பால் தான் குடிக்கும்.
அந்த குழந்தைக்கு என்னது பலமான ஆகாரம் சாப்பிட முடியாது, ஒரு இறைச்சி எல்லாம் சாப்பிட முடியாது. இறைச்சி சாப்பிடணும்னா அது வளர்ந்தாக வேண்டும், வளர்ந்த பிறகுதான் அதுக்கு இறைச்சியை கொடுக்க முடியும். ஆனா நீங்க இன்னும் என்னது இறைச்சி சாப்பிடுற அளவுக்கு வளரல, பால் குடிக்கிற அளவுக்கு தான் இருக்கிறீங்க, சின்ன குழந்தையா தான் இருக்கிறீங்க என்பதாக இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் வழக்கம் இல்லாதவராக இருக்கிறான். அப்போ பால் உண்கிறவன் எப்படி இருக்கிறான்? குழந்தையாக இருக்கிறான். ஆகவே அவன் நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். நீங்கள் குழந்தையாக இருக்கிறபடியால் உங்களுக்கு என்னது நீதியான வசனம், இதற்கு அடுத்த கட்ட சத்தியம் நீதி, எப்படி நீதியின்படி நடக்க வேண்டும், மற்ற வேத போதனைகள், நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், இதுக்கு அடுத்தடுத்த கட்ட போதனைகள் இருக்கிறதுல அது உங்களுக்கு பழக்கமில்லை, அது 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 உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியவில்லை. காரணம் நீங்கள் எந்த அடிப்படையில் இருக்கிறீர்கள். இப்பவும் என்னது மறுபடியும் மறுபடியும் அடிப்படை உபதேசத்தை திரும்ப சொல்ற அளவிற்கு நீங்கள் ஒரு அதுவே புரிந்து கொள்ளாத அளவுக்கு இருக்கிறீர்கள். அதை புரிந்து கொண்டிருந்தால் நீங்க எப்படி என்னது சில யூதர்கள் வந்து குழப்பி விட்டார்கள் என்று சொல்லி அங்கே போவீர்களா, போக நினைப்பீர்களா, குழம்புவீர்களா? இப்போ உங்களுக்கு மறுபடியும் அடிப்படை சத்தியத்தான் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க அந்த அளவுக்கு குழந்தையாக இருக்கிறீர்கள். நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லை. நீங்கள் பாலுங்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடியால் நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறார். குழந்தை என்கிறதும் ரட்சிக்கப்படாதவர்கள் என்கிறதும் பார்ப்பதற்கு ஒன்றாகத்தான் இருக்க முடியும். பவுலப்போஸ்தலன் கொரிந்தியர் புஸ்தகத்திலே இதை குறித்து சொல்லுவார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கொரிந்து மக்களுடைய நிலைமையை பார்த்து பவுல் சொல்லுகிற காரியம். சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல், உங்களை நான் நீங்க உங்களுடைய சில நடவடிக்கைகளை எல்லாம் நான் பார்த்தேன், பார்த்துட்டு உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று நான் நினைச்சு பேசல. ஏன்னா உங்களுடைய நடவடிக்கை ஆவிக்குரியவர்கள் மாதிரி இல்லை. அப்ப நான் எப்படி நினைச்சு பேசுறேன்? ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசாமல் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள். என்னது ரட்சிக்கப்பட்டவன் என்றால் ஆவிக்குரியவன், ரட்சிக்கப்படாதவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். தேவனால் பிறந்தவர்கள் ஆவிக்குரியவர்கள், தேவனால் பிறக்காதவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். நான் உங்களை எப்படி எண்ணி பேசுகிறேன்? மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி பேசுகிறேன். இல்லைன்னா இல்ல நீங்க மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள், இப்ப ரட்சிக்கப்பட்டீங்க, ஆனா குழந்தைகளாத்தான் இருக்கிறீங்க, இன்னும் வளரல. பாருங்கள், ஒரு ரட்சிக்கப்படாதவர்களும் ரட்சிக்கப்பட்ட குழந்தை நிலையிலே இருக்கிறவர்களும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருப்பார்கள். அப்போ என்னது ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்ட நிலைமையில தான் பார்ப்பதற்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் போல தோன்றும். எப்பொழுது தெரிய வரும்? ரட்சிக்கப்பட்டவன் அந்த குழந்தை தன்மையிலிருந்து வளருகிறவனாக இருப்பான், மற்றவன் பின்வாங்கி போகக்கூடியவனாக இருப்பான். அப்போ இங்கே எபிரேய புத்தகத்துக்கு வரும். எபிரேய ஆசிரியர் இங்கே என்ன சொல்லுகிறா? உங்களை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய அளவுக்கு காலங்களாகிவிட்டது. ஆனா நீங்க இன்னும் என்ன செய்திருக்கிறீர்கள்? குழந்தைகளாகவே இருக்கிறீர்கள். ஆகவே பாலுங்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியா நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறான் என்று சொல்லி சிரமமான போதனைகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, அதிலே பழக்கம் இல்லை. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரையுடையவர்களுக்கு, பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். இப்போ இதுக்கு அடுத்த கட்ட போதனை என்ன? நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்ல எது நன்மை எது தீமை, நாம் எந்த முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி நம் அறிந்து கொள்ளக்கூடிய போதனை, நாமே பயிற்சி செய்து அதை அபியாசப்படுத்தக்கூடிய அளவிற்கான போதனை. பாருங்கள், பலமான ஆகாரமானது நம்முடைய வாழ்க்கையில நாம் பயிற்சி செய்யக்கூடிய போதனைகள். நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே நாம் பிராக்டிஸ் பண்ணி, நாமவே பிராக்டிஸ் பண்ணி இது செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யக்கூடாது, தேவனுக்கு எதிரானது, அப்படி நம்முடைய வாழ்க்கையில பயிற்சி பண்ணக்கூடிய விதமான அந்த போதனை.
அதான் பலமான ஆகாரம், பலமான போதனை. குழந்தைக்குள்ளது பால், அது பேசிக். அதுவே காலம் முழுக்க போதித்துக் கொண்டிருக்கக்கூடியதல்ல. இப்போ நீ வளர வேண்டும். வளர்ந்தனது இப்போ இயேசு கிறிஸ்து இந்த அடிப்படை போதனை எல்லாம் கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன அன்பினால் மீட்டிருக்கேன். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? என்னுடைய லைஃப் பிராக்டிக்கல் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்த அடுத்த கட்ட போதனை உங்களுக்கு வரவே இல்லை. இப்போ பலமான ஆகாரம் அதுதான். நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே நம் பிராக்டிக்கல் நம்முடைய அபியாசப்படுத்துதலினாலே பகுத்தறியத்தக்கதாக நம்மள என்னது பகுத்தறியத்தக்கதாக என்னது அந்த போதகர் இப்படி சொன்னா அப்ப அதான் சரியா இருக்கும் என்று சொல்லி கள்ள போதகர்களை பின்பற்ற வாய்ப்பு உண்டு. அப்ப அப்படி அல்ல. இந்த உபதேசத்தின் வழியாக நாமளே பயிற்சி செய்து நன்மை தீமை என்னதை பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யக்கூடிய ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ள, ஞானேந்திரியம் என்று சொன்னால் அந்த அளவுக்கு பயிற்சி செய்து ஆற்றல் உடையவர்கள், அனுபவம் உடையவர்கள், அது பூரண வயதுள்ளவர்கள். பூரண வயது என்று சொன்னால் சீனியர், இந்த வயதிலே மூத்தவர்கள், வயசானவர்கள் என்கிற அர்த்தத்திலே அல்ல. நீங்கள் பாலை குடித்து உண்டு போதனைகளை கேட்டு கேட்டு வளர்ந்தவர்கள், வசனத்திலே வளர்ந்தவர்கள் என்கிறதுதான் இங்கே பயன்படுத்துகிறேன். மற்றபடி சரீர வளர்ச்சியே அல்ல, வயது கூடுகிறதே அல்ல. அப்போ வசனத்திலே பழக்கப்பட்டு வளர்ச்சி அடைந்தவர்கள், அதான் அந்த பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்பதாக இங்கே சொல்லுகிறார். அப்போ இதுதான் இங்கே எபிரேய ஆசிரியர் ஏன் இதை சொல்லுகிறார் சொன்னால், நீங்க கேள்வியிலே நல்ல பலமுள்ளவர்களாக, கேட்கக்கூடிய திறன் உள்ளவர்களாக இருந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருக்க முடியும்? இதற்கு நல்ல முறையில் வளர்ந்திருக்க முடியும். ஒருவேளை இந்த கடிதமே எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? குழந்தைகளாக இருக்கிறீர்கள். ஆகவே மெல்கிசேதேக்கை பற்றியே என்னது விஸ்தாரமாக பேசலாம். இப்பதான் பேசினா கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறன் இல்லை என்கிற அளவுக்கு சொல்லுகிறார். தொடர்ந்து அடுத்த வாரம் இது அடுத்த காரியங்களை பார்க்கலாம்.